ஷை சூரியன் முனியப்பன் இந்த இரண்டு கணக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு தான் தெரியும். இந்த ஜென்மத்தில் கணக்கை விட்டு ஆகணும். முக்கால் சத்தியம். எல்லா கட்சிக்கொடி கொல்லிக்கொடி செத்த பேய் பேப்பர் கொல்லிக்கொடி செத்த பேய் பேப்பரில் இப்போ கொல்லிக்கொடி ஏறிடுச்சு. 7 நாட்டு சனீஸ்வரி கொல்லிக்கொடியை கொடுத்து இப்போ இந்த செம்மத்தில் பூங்கொத்து கொடுக்கான். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. போன செம்மம்லாம் சும்மா ஆடைகளை கைமாற்றம் பண்ணுவான். அது கைமாற்றம் பண்ண இந்த செம்மத்தில் ஆடைகளை துண்டுகளை கழுத்தில் போடுதான். இதுதான் கணக்கு. செம்மமாக இதே சேட்டை. இதே இந்த பூமி வச்சு தான் சேட்டை. கண்டாரா ஓலிமானுங்க இதே சேட்டை. முக்கால் சத்தியம். கைலாசத்தில் கவர்மெண்ட்டில் இருக்கானா அவன் கணக்கு இந்த செம்மத்தில் இப்போ இதோட கணக்கு போட்டு முடிக்கணும். தெற்க பாவநாசத்தில் ஈஸ்வரன் மகன் இளைய பையன் ஆண்டான். மதுரையில் பொம்பளை பிள்ளை ஆண்டுச்சு. அந்த கிராமங்கள்லாம் கம்மி தான், கிராமம் தான். இப்போ தான் உற்பத்தி ஆகி அழித்து வச்சுட்டான். இந்த கிராமத்தில் தென்பகுதியில் பாவநாசத்தில் கடவுள் ஈஸ்வரன் பையன் இளைய பையன் ஆளுதான்னு அந்த நேரம் இவனுக்கு தெரியாது. நம்ம தகப்பன் தாய் தகப்பன் தெரியாது. இவன் எப்படியோ வச்சு தான் கொண்டு வந்தான் கடவுள் ஈஸ்வரன் நண்பன். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. தென்பகுதியில் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கானா இவன் தென்பகுதி உள்ளவன். அங்கே உள்ளவன் தான்டா. பாவநாசம் ஏரியா உள்ள இந்த முட்டாப்பே கவர்மெண்ட்டில் ஒத்த வீடு. தெற்கு பாளையம் ராஜபாளையம் தலபாயபுரம் செட்டியார்பட்டி ஒத்த வீடு. அப்போ ஜமீன் கணக்கில் வாங்கி நக்குனவன். ஜமீன் கணக்கில் வேலை பார்த்தவன் யார்? கவர்மெண்ட்டில் இருக்கானா சிலுவத்தூர் கவர்மெண்ட்டில். ஒத்த வீடுனா சிம்பிளாக தான் இருந்தான். அப்போ ஜமீன் இப்போ உள்ள ஜமீன் இருந்தவன்டா. இந்த ஜமீனில் பூரா செட்டியார்பட்டி குளம் இருக்கா, அது கீழே விவசாயம் பண்ணி சாப்பிட்ட குடும்பம். புரியா? அதில் இடங்களை பூரா வளைச்சி விற்று நெல் விளையும் பூமி அதில் விற்று வாங்கி கொஞ்சம் வசதி வாய்ப்பை வந்த உடனே பூரா ராஜபாளையம் இவனுக்கு அவனுக்கு எல்லாம் போட்டி வரல. அது ஏற்கனவே மூட்டுதெல்லாம் அவன் குடும்பத்தாரில் போயிடுச்சு. வெட்டு குத்துமாக வந்தது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா. சூரியன் முனியப்பன் போட்ட கணக்கு தப்பாது. இது உண்மையாக நடந்த கதை. இவன் தென்பகுதியில் இவனுக்கும் ஈஸ்வரமானுக்கா அங்கே பயங்கர மோதல். புரியா? அந்த மோதலில் இவன் அந்த நேரம் ஈஸ்வரமான முடித்தான். இந்த செம்மத்தில் ஈஸ்வரம் மவன் இவனை முடிப்பான். கடவுள் முக்கால் சத்தியம். கடவுளும் சேர்ந்து இவனை முடிப்பான். ஈஸ்வரன் பரமசிவன் 7 செம்மத்து சேட்டையில் போன செம்மத்து சேட்டை ராஜபாளையம் கவர்மெண்ட்டு கணக்கு, சிலுவத்தூர் கவர்மெண்ட்டு கணக்கு, செட்டியார்பட்டி தலபாயபுரம் கணக்கு வச்சு பூரா ஆடுதானா எம்எல்ஏ. அவன் சொக்காரன் தான்டா. ஏதோ பிறவியில் மாற்றி கிடக்கான். யார்? எம்எல்ஏ. புரியுதா? இது பூரா உன்னோல இருப்பான். உன்னோல இருந்ததே இப்போ வாழாடிக்கிட்டு இருக்கான். மந்திரி இருக்கானா இதுவும் அவனோட சொக்காரங்க தான். உன்னோல இருப்பான். பிறவி மாற்றி ஜாதியாக மாற்றி கிடக்கான். கடவுள் போட்டார் மாற்றி கிடங்கடா, உங்களுக்குள்ளே அடிதடியில் வரணும் அப்படின்னு உட்கார வச்சு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஒத்த வீட்டுக்காரன்டா. சிலுவத்தூர் கவர்மெண்ட்டில் ஒத்த வீடு தலபாபுரம் செட்டியார்பட்டி. எல்லாம் கேளுடா, கதையை கேளுங்கடா. பூரா வழக்கறிஞர் பூரா கேளு. அப்பே ஈஸ்வரம் மவன்ட்ட பாவநாச தென்பகுதியிலேருந்து வந்த குடும்பம்டா. அவன் தென்பகுதியிலேருந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்தவன். 4 பேர் தான் வந்தான். விவசாயம் பண்ணி சாப்பிட்டவன். விவசாயம் சாப்பிட்டு இப்போ உற்பத்தியாக எப்படிடா கிடக்கு? இது என்ன கணக்குன்னு தெரியுதா? இப்போ புரியுதா? இப்போ அடித்து துவைச்சி எடுத்து போடுவான் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஈஸ்வரமான பாடாப்படுத்தினவன் இவன் தான். இப்பையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு இந்த செம்மத்தில் தக்க தண்டனை மாறி வரும். புரியுதா? மோதாத கடவுளுடைய குடும்பத்தில் மோதாத. ஒத்த வீட்டுக்காரன் கவர்மெண்ட் லாயரு சிலுவத்தூர் விரிக்காத. உன் புட்டு பூரா இன்றைக்கி வெளியேற்றியாச்சு. அங்கே பாவநாசத்தில் ஈஸ்வரம் மவுண்டன் நீ போன செம்மத்தில் மோதினவன் இந்த செம்மத்தில் வாடான்னு நிற்கான். புரியா? இவன் கூட எல்லாருக்கும் சாமி பூரா ஆடாமல் போ. கூட வரும் பூதங்களும் வரும். ஆனால் தெரியாது, மானிட பேலுக்கு தெரியாது. அமைதியாக தான் போவான். அமைதியாக தான் ஈஸ்வரம் அவன் தெரியும். மானிட பேலுக்கு உள்ளவனுக்கு பூரா சுற்றி கையை தூக்கில கையை பூதங்களை பிச்சு எறிஞ்சிட்டு போயிடும். புரிஞ்சுக்கடா. உலகத்துக்கு பூமிக்கு அதிபதி குடும்பம். புரியுதா? சிவன் குடும்பம். அகம்பாத சேட்டை பண்ணாத. இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியிலேருந்து எல்லாம் உள்ளே தள்ளுவார் கடவுள். தள்ளுறா வாடா அவன் கணக்கடுறா. அப்போ தமிழ்நாட்டில் இவன் ஒத்த வீட்டுக்காரன் சொக்காரன் போகிறான். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிடக்காங்க கவர்மெண்ட் லாயருக்கு. இப்போ கவர்மெண்ட் லாயர் தமிழ்நாடு முழுவதும் பூங்கொத்து 7 நாட்டு சனி கொடுக்கான். பூங்கொத்து எப்படி அண்டா பூமி அழிக்க அந்த முட்டா குய்மன்களா.
பூமியை அழிச்சிட்டு தப்பு செய்கிறவங்க தண்டனை வாங்கி கொடுக்காம பேப்பர் வாங்கி சொறி நக்கிட்டா போகிறா. நீ பேப்பர் வாங்குற கவர்மெண்ட் லாயருக்கு உள்ள 7 நாட்டு சனி முழிச்சு பார்க்கான். கொல்லி கொடி அதையும் சேர்த்து செத்த பேப்பரையும் கொடுத்துட்டான். இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் லாயருக்கு பூரா பத்திர டயத்தில் கொடுப்பான். நீ இங்கே வராட்டாலும் வீட்டில் கிடந்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுவான். 7 நாட்டு சனி சரி ஆட்டி ரன்ன வள்ளி எடுத்து தான் 7 நாட்டு சனி விடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சிக்கோ கணக்கு போட்டாச்சு. அமைதியாக போய்க்கோ. இராணுவ வீரர் உள்ள கணக்கு வானரப்பட அவன் எடுக்க வேண்டிய இடத்துல கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த கவர்மெண்ட் லாயரை அப்படியே முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எவன்டா ஐயாட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். உள்ள என்ன காவல்துறை ஏற்று தான் விவோ தாசில்தாரை உள்ள என்ன கணக்கு புள்ளிகளை வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஐயாட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் மோரையை பார்க்குறோம்னு வருவாங்க. கவலைப்படாத. மோரையை பார்க்க வானரப்பட வருவான். இராணுவ வீரர் முப்படை வரமாட்டான்ல வருவான். கடவுள் போட்ட கணக்கு தப்பாது. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. செம்மம்மா ஈஸ்வரமாவனை பாடாப்படுத்திட்டு இப்பயும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா ராஸ்கல் பிச்சு குடும்பமே அக்காக்கா போயிருண்டா. ஒழுங்கா போ. கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம்.